வார்த்தையை ரிசீவ் பண்ணுகிற ஜனங்களிடத்துல தான் நீங்களும் நானும் ஒரு சாதாரண மனிதர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய ஆட்டிடியூடே யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய சுபாவத்தையே யோசிச்சு பாருங்கள். யாருக்கிட்டையாவது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய கவனம் நம்மக்கிட்ட இல்லை, சும்மா ஏதோ ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறாங்க. அல்லது நீங்கள் பேசும்போது அவங்க எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கேயோ ஏதோ ஒரு சிந்தனை அவங்க எங்கேயோ இருக்குது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற முகத்துக்கு முகர, ஆனால் சிந்தனை வேறு எங்கேயோ இருக்கிற அவங்க முக பாவனையில் நமக்கு தெரிந்ததுன்னா அவங்கக்கிட்ட மறுபடியும் பேசுவதற்கு நமக்கு தோணுமா? சொல்லுங்கள், என்ன செய்யாது? தோணாது. அப்படிதானா? அப்போ யார்கிட்ட நமக்கு அதிகமாக பேச தோணும் இல்லையா? ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூலில் பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னா யார்கிட்ட நல்ல பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு ரொம்ப பிரியப்பட்டு சில கிளாஸுக்கு போவாங்க. அது எந்த கிளாஸ் அப்படின்னா, ரிசீவ் பண்ணுற பிள்ளைகளிடத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அதுக்கு பதில் சொல்லுகிற பிள்ளைகள், அதை கேட்கிற பிள்ளைகள், கவனமாக என்ன செய்யறதுன்னா டீச்சரையே பார்த்து கொண்டு இருக்கிறதான பிள்ளைகள். இவங்களுக்கு பாடம் எடுக்கிறது ஆசிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? யாருக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்னா அவன் பசாட்டு ஒரு பக்கம் என்ன பண்ணுவான், பின்னாடி லாஸ்ட் பெஞ்சில் ஒரு கும்பல். சொல்லுங்கள், இங்கே சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தானா? லாஸ்ட் பெஞ்சில் அது ஒரு கும்பல் என்ன பண்ணணும்னா பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நீ பேசு, நாங்கள் இங்கே ஒரு பாடத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அது பசாட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த கிளாஸுக்கு ஆசிரியருக்கு என்ன செய்யாது? போகிறதுக்கே பிடிக்காது. காரணம் என்னென்னா, ரிசீவ் பண்ணாத இடத்துல பேச வார்த்தை வராது. அல்லேலூயா. இதே போல் தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்கள். எங்கே ரிசீவ் பண்ணுகிற மனநிலையோடு இருக்கிற ஜனங்களிடத்துல தான் ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கவனம் செலுத்தாமல் இருந்தோம்னா, ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய குடும்பத்தில் செயல்படுத்தாமல் இருந்தோன்னு சொன்னால், கேட்கறதல்ல செயல்படுத்துகிற குடும்பமாக இல்லாமல் இருந்தோன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய குடும்பங்களில் முற்றிலுமாக நின்றுவிடும். அல்லேலூயா. அப்போ நின்றுச்சுன்னா என்ன நடக்கும்? கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய குடும்பத்தில் நின்றுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, சுய சத்தங்கள் எழும்ப ஆரம்பிக்கும். உலக பிரகாரமான சத்தங்கள் கொஞ்சம் எழும்ப ஆரம்பிக்கும். உலக பிரகாரமான யோசனைகள் கொஞ்சம் எழும்ப ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சில யோசனைகள் என்ன ஆகும்னா எழும்ப ஆரம்பிக்கும். இது தன்னால், இது குறைஞ்சிச்சுன்னா இதை நம்ம நம்ம வரவேற்க தேவையே இல்லை. இது தன்னால் வந்துடும். இத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது?